2024 ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான இயராக மாற்றுறதுக்கு உங்களை நீங்கள் ஆல்ரெடி தயார் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். நிறையா கூகுள் சர்ச் பண்ணி எப்படி இந்த இயர் ஆரம்பிக்கிறது, எப்படியெல்லாம் ரெசல்யூஷன் வைக்கலாம், இல்லை எப்படியெல்லாம் நம்ம தாட்ஸை வந்து ஆர்கனைஸ்டாக கொண்டு போகலாம், இல்லை கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம், அந்த மாதிரி நிறையா தேடிருப்பீங்க. அதுக்கு உண்டான விஷயங்கள் முயற்சி பண்ணியிருப்பீங்க. அது நீங்கள் சில கோர்ஸ் கூட எடுத்துருக்கலாம். பட் இதெல்லாம் தாண்டி இப்போ நான் சொல்கிற சில பாயிண்ட்ஸ் வந்து மேபி உங்களோட அந்த பிளானுக்கு 2024 போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ 4 சிம்பிளான வழிகள் மட்டும் சொல்கிறேன். இது உங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பெனிஃபிட்டை கிரியேட் பண்ணோம் அப்படின்னா ஐ வில் பி தேங்க்ஃபுல். ஸோ எப்பவும் போல் இந்த வருஷமும் வெறும் பிளானிங்லேயே போகாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு ப்ராப்பரான ஒரு சொல்லக்கூடிய அளவிடக்கூடிய அளவுக்கு ரெசல்யூஷன்ஸ் அமைச்சுக்கோங்க. அது 2, 3, 10 உங்களோட தேவையை பொறுத்தது. ஒரு ரெசல்யூஷன் மட்டும் இல்லாமல் அதுக்குண்டான ஆக்ஷன் பிளான்ஸ், அதாவது நம்ம ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைக்கிறோம், ஆனால் அதை செஞ்சு முடிக்கிறதுக்கான வழிகள் என்னென்ன அப்படின்றதையும் நீங்கள் இந்த ரெசல்யூஷனோட சேர்த்தே உருவாக்குறது ரொம்ப ரொம்ப அவசியம். பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம ஃபெயில் ஆகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நமக்கு ரெசல்யூஷன் இருக்கும், ஆனால் அதுக்கு எவ்வளோ பீரியட் எடுத்துக்கும், எப்பெல்லாம் அதை பண்ணணும், அதுக்கு அடுத்தடுத்த விஷயம் என்னவா இருக்கும் நமக்கு ஒன்றுமே தெரியாது. அப்போது ரெசல்யூஷனோட ஒரு ஆக்ஷன் பிளானும் இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. ஸோ 2024 நீங்கள் போகிறீங்க, ரெசல்யூஷனோட ஆக்ஷன் பிளானும் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உங்களுடைய முயற்சிகள் இல்லை நீங்கள் எடுக்கிற அந்த அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ்னு ஒன்று இருக்கும்ல, இதை செய்யறதுக்கு ஏதுவான ஒரு சூழலை அமைச்சுக்கணும். சப்போர்ட்டிங்கான என்விரான்மெண்ட் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இது நிறைய பேருக்கு ஒரு பெரிய கேள்வியாக இருக்கும். ஏன்னா நான் இதெல்லாம் பண்ணுறதுக்கு தயார் தான், அப்படி என் வீட்டில் அந்த அளவுக்கான சப்போர்ட் கிடையாது, இல்லை இந்த பீப்புளை நான் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, இல்லை அந்த மாதிரியான ஒரு சூழல் எனக்கு இல்லை அப்படின்ற ஒரு பொதுவான காரணம் இருக்கும். நம்மளால் எடுத்த உடனே அது எல்லாத்தையும் சரி பண்ணிக்க முடியாதுன்றது உண்மைதான். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த இயரை தொடங்கும் போதே, இந்த வருஷம் தொடங்கும் போதே உங்களுடைய என்விரான்மெண்ட்டை உங்களுக்கு சப்போர்ட்டிவாக மாற்ற முயற்சி பண்ணுங்கள். எப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, நம்மளுடைய சூழலை மாற்றுறதுக்கு 3 விஷயங்கள் இருக்குது. ஒன்று பீப்புள், இன்னொன்று நம்ம செய்ய நினைக்கிற விஷயத்துக்கு தேவைப்படுற பொருட்கள், 3வது நம்ம ஒட்டுமொத்தமாக பேசிகிட்டு இருக்கிற அதுக்கான சூழல் இருக்கிறோமா அப்படிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், ஜாப்ல இருந்துட்டு நான் ஒரு பிஸ்னஸ்க்குள்ளே போக நினைக்கிறேன் அப்படின்னா, எப்படிங்க எனக்கு வந்து நேரமே இல்லை, அப்போது இங்கே சுச்சுவேஷன் ப்ராப்ளமாக இருக்குது, டைமிங் இஷ்யூவாக இருக்குது. அப்போ இங்கே என்ன பண்ணலாம்? சிம்பிளான ஸ்டெப் என்ன, உங்கள் பிஸ்னஸ்க்குண்டான முயற்சிகளை முதல் ப்ரியாரிட்டைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜாபுக்கான விஷயங்கள் டே டு டே ரொட்டீனுக்குள்ளே போகிறது. ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன். ஸோ அப்போது உங்களுக்கான சூழலை அமைச்சுக்கணும், நீங்கள் தான் பண்ணிக்கணும், அதுவாக அமையாது. ஸோ அப்போ சுச்சுவேஷன்ஸை அதுக்கு தகுந்த மாதிரி பில்ட் பண்ண என்ன பண்ணணும், நம்மளுடைய தேவைகளுக்கு ப்ரியாரிட்டைசேஷன் பண்ணணும். 2வது பீப்புள். இப்போது என்னுடைய ஒரு வெற்றிக்காக 4 பேர்த்து லைஃப்லேருந்து வெளியே அனுப்ப முடியுமா? பாசிபிள், முடியும். யாரை வெளியே அனுப்பணும்னு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வருஷம் அவசியமா? இல்லை. இந்த பர்டிகுலர் ரிலேட்டிவ்ஸோட நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற டைம், இல்லை அவங்களுக்காக எடுத்துக்கிற முயற்சிகள் இந்த வருஷம் அவசியமா? அப்போது உங்கள் வாழ்க்கை யாருக்கானது, எதுக்கானதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுதியான பீப்புளை மட்டும் கூட வச்சுக்கிறது தப்பு கிடையாது. அடுத்தது மெட்டீரியல்ஸ், அதாவது சூழல் இருக்குன்னு சொன்னேன், அடுத்தது பீப்புள் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொன்னேன், அடுத்த விஷயம் மெட்டீரியல்ஸ். ஸோ அப்போது இதுவும் நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள், எனக்கு என்னென்னமோ செலவுகள்லாம் செய்யணும்னு தோணும், ஆனால் என்னோட வீடியோஸ்க்கு ஒரு நல்ல மைக் வாங்கணும்னு தோணாமல் இருக்கலாம். ஸோ இது ஒரு மெட்டீரியல், இந்த வருஷம் அவசியமா? ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப், அதை வாங்க போகிறோம், அது உங்களோட ப்ரியாரிட்டி லிஸ்ட்டில் இருக்கணும். ஒரு பர்டிகுலர் கோர்ஸ் ஜாயின் பண்ணால் என்னுடைய அந்த புது வேலைக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், யோசிச்சுட்டே இருப்பீங்க, பண்ணாமல் இருப்பீங்க. அது ஒரு பொருள் மாதிரி கன்சிடர் பண்ணி அதை கிரியேட் பண்ணி உள்ளே கொண்டு வாங்க, அந்த மெட்டீரியல் உள்ளே கொண்டு வாங்க. அது புக்காக இருக்கலாம், கிளாஸாக இருக்கலாம், ஒரு ஆன்லைன் கோர்ஸாக இருக்கலாம். டூ இட் டுடே. காரணம் என்னன்னா, நீங்கள் வந்து உங்களை தயார்படுத்திக்கிறதுக்கு நிறைய பிளான்ஸ் இருக்கும், நிறைய சப்போர்ட்டிவான விஷயங்கள் இருக்கும், ஆனால் அங்கேயே போல அப்படின்னா எப்படி இனிஷியேட் ஆகும்? ஸோ உங்களுக்கான சப்போர்ட்டிங் என்விரான்மெண்ட்குள்ள இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, என் ஆஃபீஸில் எல்லாருக்குமே வந்து அந்த வேலை பிடிக்கல, அந்த வேலை மேலே இருக்கிற பெரிய கோவத்தையும் வெறுப்பையும் தான் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்படிங்கிறப்போ அந்த மாதிரியான டீம்லேருந்து வெளியே வர்றது. ஸோ உங்கள் மனநிலைக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய சூழலுக்குள்ளே வாங்க. நான் ஒரு 10 ரூம்மேட்ஸோடு இருக்கேன், ஆனால் அவங்க எல்லாருமே வந்து ரொம்ப நெகட்டிவாக இருக்காங்க, முடிஞ்சால் ரூமை மாற்றுங்க. நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே சில இடங்களில் ஐயோ இது எப்படி முடியும் அப்படின்னு தான் தோணும். பட் என்ன பண்ண முடியும், லைஃப் மாற மாட்டேங்குதுல்ல. இந்த ஆண்டை நீங்கள் தொடங்குறீங்கன்னா இந்த மாதிரி சில ஹார்ட் ஸ்டெப்ஸ் எடுக்க முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் இருக்கிற சூழல் உங்களுக்கு தகுதியானதாக இல்லை அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு மாற்றிக்க பாருங்கள். இருந்தாலும் சில விஷயங்கள் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தானாக மாறும். அடுத்தது, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எத்தனையோ பேர் கண்டிப்பாக அடல்ட்ஸாக தான் இருப்பீங்க. அபவுட் 20
வெட்டியாக இருப்பீங்க. உங்களை யாரும் எதுவும் கேட்குறதுக்கு இங்கே ஒன்றுமே இல்லை. யார் வேணால் எப்படி வேணால் வாழலாம், நமக்கு பிடிச்ச மாதிரி வாழலாம். இப்போ நான் வந்து இன்றைக்கி ஒரு வேலை செய்கிறேன்னா இது செய்யாட்டி என்னை வந்து ஏன் பண்ணலன்னு கேட்கறதுக்கான உரிமையோ ஆட்களோ கம்மி என் லைஃப்பில். அப்படி இருக்கும்போது நம்ம பொறுப்பாளர் இருக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சில பேர் எங்கிட்ட கோர்ஸ் ஜாயின் பண்ணும்போது சொல்லுவாங்க, எங்கிட்ட யாராவது கேட்டுகிட்டே இருக்கணும், ப்ராக்டிஸ் முடிச்சிட்டிங்களா, இந்த மாதம் ஏன் பண்ணல யாராவது கேட்கணும் அப்படிம்பாங்க. ஸோ இந்த மாதிரி யாராவது நம்மளை கண்காணிச்சிட்டே இருப்பாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை. ஸோ அப்போது பொதுவாகவே கான்ஷியஸ்க்கு என்ன தோணும், என்னை யார் கேட்டுருவா, என்ன நடந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு சில முயற்சிகளை தள்ளி போடும். பி ஆன்சரபிள் டு யோர் செல்ஃப். உங்களுக்கு நீங்கள் பதில் சொல்லக்கூடிய இடத்துல இருக்கணும். அப்போது என்ன பண்ணலாம், சரி ஒரு பிளான் கொண்டு வந்தேன் இந்த வருஷ தொடக்கத்தில், ஆனால் என்னால் வந்து அது பண்ண முடியல. ஏன் எதனால் பண்ண முடியாமல் போச்சு, ஒரு 2 வேலையை நான் மிஸ் பண்ணிட்டேன், இந்த ஒரு மாதம் நான் ஃபோக்கஸ் பண்ணலையா, உடனே எனக்கே நானே சொல்லிப்பேன் நெக்ஸ்ட் மந்த்லேருந்து பார்த்துக்கலாம், இப்போ என்ன. ஸோ யாரும் உங்களை கேள்வி கேட்கறதுக்கு இல்லைன்றதே ஒரு பெரிய ப்ராப்ளம் தான். சில இடங்களில் அட்வான்டேஜாக நம்ம சொல்லிட்டு இருப்போம், இனிமேல் என் வாழ்க்கை எனக்கு பிடிச்ச மாதிரி வாழ போகிறேன், பட் வாழணும்ல. ஸோ அப்போ அந்த ஆன்சரபிளான சுச்சுவேஷன் உருவாக்கிக்கோங்க. என்ன பண்ணலாம், உங்கள் ரெசல்யூஷன்ஸ்க்கு ஒரு மைல் ஸ்டோன் வைங்க. இந்த பீரியடில் இவ்வளோ முடிச்சிருக்கணும், அப்படி இல்லைனா there is some மிஸ்டேக்னு உங்களுக்கு தெரியணும். இதை வந்து டெய்லி, வீக்லி, மந்த்லின்னு நீங்கள் ட்ராக்கர் கிரியேட் பண்ணுங்கள். இல்லை இதெல்லாம் சொல்கிறதுக்கும் கேட்குறதுக்கும் மேபி எப்படி அது முடியும் அப்படின்னு தோணலாம். பட் இன்றைக்கி நீங்கள் ஒரு வேலைக்கு போயிட்டுருக்கீங்கல்ல, அந்த இடத்துல they are asking for கம்ப்ளீஷனில் முடிச்சிட்டிங்களா, பண்ணிட்டீங்களா, ஏன் இன்னும் முடிக்கல, ஒரு கொஷினபிள் சுச்சுவேஷனில் இருக்கீங்க இல்லையா. பட் அந்த மாதிரி நம்ம இலக்குகளுக்கும் வரணும், ஆசைகளுக்கும் இருக்கணும். அப்படி இல்லாட்டி நீங்கள் கேள்வி கேட்கவே மாட்டீங்க. 24 வயசில் வச்ச இலக்கு இன்றைக்கி 32, 35 நடக்காமல் இருக்கும். அப்போது ஆன்சரபிள் டு யுவர் செல்ஃப். உங்களுக்கு உண்டான அந்த ஒரு பொறுப்பான சூழல் உருவாக்குறதுக்கு ஏதாவது ஒரு டெய்லி சார்ட் மாதிரியோ இல்லை மந்த்லி சார்ட் மாதிரியோ ரிவ்யூ மாதிரியோ பண்ணுங்கள். உங்கள் மைல் ஸ்டோனை முடிச்சிட்டிங்களான்னு பாருங்கள். அந்த கொஷின் நீங்கள் கேட்டுக்கோங்க. அங்கே என்ன பேக்லாக் இருக்குதோ அதை அடுத்த மாதத்தில் முடிக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழலை உருவாக்குங்க மனசுக்குள்ளே. ஸோ இங்கே யாரும் நம்மளை செக் பண்ண மாட்டாங்க, யாரும் நம்மளை கேட்க மாட்டாங்க. லைஃப் எப்படி வேணால் வாழலாம்னா நமக்கு பிடிச்ச வாழ்க்கை அமையுன்றது சந்தேகம் தான். அப்போது இலக்கை நோக்கியும் என்னுடைய ஆசைக்கும் நான் வாழணும்னா அந்த இடத்துல என்னோட முயற்சிகள் நான் கேள்வி கேட்கணுன்றது ரொம்ப ரொம்ப அவசியம். இதுக்கு ஒரு சின்ன செக்லிஸ்ட் மாதிரியோ சார்ட் மாதிரியோ போட்டு ஒட்டிக்கோங்க. ரெகுலராக செக் பண்ணுங்கள். அதை முடிக்கலன்னா உங்கள் லைஃப்பில் இருக்கிற மற்ற எல்லா விஷயங்களையும் கடைசி இடத்துக்கு தள்ளிட்டு இந்த முடிக்க வேண்டிய விஷயத்துக்கு ப்ரியாரிட்டி கொடுங்க. அடுத்தது கடைசி விஷயம், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. நிறைய பேர் இதை ஆழமாக புரிஞ்சுக்கிறது இல்லை. இது மேபி கொஞ்சம் சில இடங்களில் ஹார்ஷாக கூட நான் சொல்லலாம். சீப் ஹாப்பினஸ்க்கு போகாதீங்க. அதாவது இப்போது உங்கள் வாழ்க்கையை பெரிய அளவில் வாழணும், அது ரிலேஷன்ஷிப்போ, ஹெல்த்தோ, வெல்த்தோ, மணியோ, ஏதோ ஒன்று இன்றைக்கி சூழலிருந்து பல மடங்கு பெருகணும்னு நினைக்கிறோம்ல. அப்போது அந்த இடத்துல ஒரு விஷயத்தை நீங்கள் உள்ளே உணர்ந்துக்கணும். இன்றைக்கி நான் இங்கே இருக்கேன், இந்த இடத்துல இருக்கேன், லெவல் 1லையோ 2லையோ இருக்கேன். அதாவது நான் வந்து லோவஸ்ட் சொல்கிறேன். நான் 11, 12, 13, 14, 15, 20th இடத்துக்கு போக நினைக்கிறேன், 20th பிளேஸ்க்கு போக நினைக்கிறேன். அப்படின்னா இந்த இடத்துல இருக்கும்போது இருக்கிற வாழ்க்கை, அதாவது ஹெல்த், வெல்த், மணி, ரிலேஷன்ஷிப், கரியர்ன்றது இங்கே வரும்போது பல மடங்கு பெருகி இருக்கும். பல மடங்கு நான் மேலே வந்திருப்பேன்ல. அப்போது இந்த இடத்துல இருக்கும்போது என் வாழ்க்கையை எப்படி நான் வச்சுருப்பேன், எப்படி நான் வாழ்வேன், என்னோட எண்ணங்கள் எப்படி இருக்கும், அதை இங்கிருந்து நம்ம பயணிக்கிறோம்ல, இந்த ட்ராவல்லையும் காப்பாற்றிக்கணும். அதாவது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நெட்ஃப்ளிக்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்றது ஒரு 200-250 ரூபா வருமா. உங்களோட ஹாப்பினஸ் ஒரு 250 ரூபாய்க்குள்ள முடிஞ்சிருது அப்படின்னா அது ரொம்ப சீப்பாக இருக்குல்ல. அப்போது உங்கள் கான்ஷியஸ்க்கு எப்படி தோணும், நீ எதுக்கு இவ்வளோ உழைப்ப போடுற, எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுற, உன்னால் இந்த சின்ன ஹாப்பினஸ்க்குள்ளேயே லைஃப்பை சந்தோஷமாக வாழ முடியுதுல்ல, அப்போ இதுவே போதும் அப்படின்றோம். யூடியூப் ஃப்ரீ ஹாப்பினஸ், பாட்டு ஃப்ரீயாக கிடைக்குது, எனி டிவி ஷோ மேபி 10 ரூபா 5 ரூபா தான் ஒரு வேல்யூவே இருக்கும். அப்போது நீங்கள் எடுத்துக்கிற ஹாப்பினஸ் எல்லாமே இவ்வளோ சீப்பாக இருந்துச்சுன்னா லைஃப் மட்டும் எப்படி இங்கிருந்து மேலே போகும். ஸோ கான்ஷியஸ்க்கு இந்த இடத்துல இருந்துகிட்டே, இந்த ஒரு டிசிப்ளின் இல்லாத சுச்சுவேஷன் இருந்துகிட்டே தான் வாழ்க்கையை சந்தோஷமாக அனுபவிக்க முடியுது. அப்படிங்கிறப்போ நான் ஏன் தினமும் மெனக்கடணும், உழைக்கணும், கம்பெனி மாறணும், ப்ரொமோஷனுக்கு போகணும், நான் ஏன் வந்து பிஸ்னஸில் வளரணும், நான் ஏன் சந்தோஷமான ரிலேஷன்ஷிப்குள்ளே போகணும், எதுவுமே இருக்காது. ஸோ நம்ம ஹாப்பினஸ் எவ்வளோ சீப்பாக இருக்கோ, எவ்வளோ ஈஸியாக நம்ம சாட்டிஸ்ஃபை ஆகிடுறோமோ அந்த அளவுக்கு வாழ்க்கையும் சீக்கிரமாக நகராது. ஸோ இந்த இயர்க்குள்ளே நீங்கள் போகிறீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்கெட் அபவுட் மீடியா, இல்லை இது பாட்டு, இது மோட்டிவேஷன், ஸ்பிரிச்சுவல், ஐ டோன்ட் நோ. பட் உங்களை நீங்கள் அடுத்த லெவல் கொண்டு போகணுன்னா ஈஸியாக கிடைக்கிற சந்தோஷங்களுக்குள்ளே போகாதீங்க. சில இடங்கள் நான் சொல்லுவேன், நீங்கள் வந்து ஈஸியாக ஃபோன் பார்த்து ஹாப்பினஸ் கிடைக்குதுல்ல. நான் என்ன சொல்கிறேன், உங்களோட ஹாப்பினஸ்க்கு ஒரு 10,000 ரூபாய் செலவு பண்ணுங்கள், ஒரு 10,000 செலவு பண்ணி ஒரு ட்ராவல் பண்ணுங்கள், இல்லை ஒரு 1 lakh செலவு பண்ணி ஒரு ட்ராவல் பண்ணுங்கள், இல்லை ஒரு 1,00,000 ரூபா செலவு பண்ணி ஒரு சந்தோஷம் கிடைக்குதா, அப்போ 1,00,000 ரூபா கொடுத்து நீங்கள் சந்தோஷத்தை வாங்கிக்கோங்க. பிகாஸ் அந்த ஹாப்பினஸ் சீப்பானது கிடையாது. அந்த இடத்துல பணம் நம்மக்கிட்ட காலி ஆகும்போது கான்ஷியஸ் என்ன சொல்லும், அந்த பணத்தை நீ திரும்ப சம்பாதிக்கணும்ல, அதை ரீஃபில் பண்ணணும்ல, அந்த ஹாப்பினஸ் திரும்ப உனக்கு கிடைக்கணும் இல்லைன்னா அட்லீஸ்ட் அப்போ
எப்படியாவது உங்கள் லைஃப் முன்னேறும். ஸோ நெவர் கெட் இன் டு சீப் ஹாப்பினஸ். இது ரொம்ப ரொம்ப அவசியம். பிகாஸ் நீங்கள் இங்கே இருக்க போகிறதில்ல, இப்படிப்பட்ட ஆளாக இருக்க போகிறதில்ல, உங்கள் வாழ்க்கை மாறப்போகுது. அதனால் ஸோ இந்த 4 விஷயங்கள் இந்த வருஷத்துக்குள்ளே போகிறதுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் சப்போர்ட் பண்ண நினைக்கிறேன். ஏதாவது ஒன்று இம்ப்ளிமெண்ட் பண்ண பாருங்கள். அதோடு சேர்ந்து உங்கள் பிளான்ஸையும் எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். இந்த வருஷம் நீங்கள் நினச்சதை விட பல மடங்கு வாழ்க்கை மாறுன்றது உங்களுக்கே புரிஞ்சிடும். இதன்படி ஈர்ப்பு விதியை சரியாக ஃபாலோ பண்ணும்போது, உங்களுடைய தேவைகளுக்கு முன்னுரிமை கொடுக்கும்போது, உங்களுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கும்போது கண்டிப்பாக வாழ்க்கை மாறியே ஆகணும். hope this year is going to be so big to you. இந்த வருஷம் எல்லாருக்கும் பிடிச்ச விஷயமும் எதிர்பார்த்த விஷயமும் ரொம்ப சீக்கிரமாக நடக்கும் நானும் நம்புகிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி.